வணக்க மக்களே. இன்னைக்கு ஜூலை 27, 2026. இன்னைக்கு நிஃப்டி கிட்டத்தட்ட 1% ஏறி இருக்கு. அதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் காரணம் பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெய், அதாவது பிரெண்ட் க்ரூட் இன்னைக்கு நல்லா ஏறி இருக்கு. அதுக்கு காரணம் அமெரிக்கா ஈரானுடைய போர் கிட்டத்தட்ட முடிஞ்சுதுன்னு சொல்றாங்க. அது கூட காரணம் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டருக்கான ரிசல்ட் எல்லா கம்பெனியும் ஓரளவுக்கு நல்லா வெளியே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் வீக்ல இருக்கக்கூடிய 5 days பார்த்தீங்கன்னா நிஃப்டி நல்லாவே இறங்கியிருந்தது. அதனால கூட இன்னைக்கு கொஞ்சம் நல்லா ஏறி இருக்கு. இருக்கிற நிஃப்டிலேயே பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் நல்லா ஏறி இருக்கு. 1.31% ஏறி இருக்கு. நான் சொன்ன மாதிரியே ஒரு ரீசனாக பார்ப்போம், எதனால இன்னைக்கு மார்க்கெட் ஏறிச்சுன்னு. நம்ம இன்னைக்கு காலையிலேயே சொன்ன மாதிரி கச்சா எண்ணெயோட விலை தான் பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியை தீர்மானிக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கச்சா எண்ணெயோட விலை இறங்குது. இந்தியா பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கச்சா எண்ணெயை இம்போர்ட் தான் பண்ணுறாங்க. கச்சா எண்ணெயோட விலை இறங்குச்சுன்னா நமக்கு கம்பெனியோட செலவுகள் கம்மியாகும். கம்பெனியோட செலவுகள் கம்மியாகிறப்ப நமக்கு ப்ராஃபிட் அதிகமாகும். இதனால தான் இன்னைக்கு மார்க்கெட் மேலே ஏறி இருக்கு. ரெண்டாவது ரீசன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அமெரிக்கா ஈரான் சண்டை போட்டுருக்காங்க. அவங்களுடைய டெம்பரவரியா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. இது கூட ஒரு காரணமா இருக்கும். எதனால இது காரணமா இருக்குதுன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாடு சண்டை போடுறப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா சேஃபான அசட்டுக்கு மூவ் பண்ணிடுவாங்க. அப்போ சண்டை நிற்க போகுதுங்கிற காரணத்துக்காக ரிஸ்கான அசட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்ல பணத்தை திருப்பி கொண்டு வராங்க எல்லாருமே. அதனால பார்த்தீங்கன்னா மேலே ஏறி இருக்கு. எந்தெந்த துறைகள்லாம் மேலே அதிகமாக இன்னைக்கு லாபம் தந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐடி ஸ்டாக்ஸ் ஏன் அதிகமாக இன்னைக்கு லாபம் தந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான். இப்போ க்ரூட் ஆயில் ப்ரைஸ் குறைஞ்சிருச்சு. அதனால இந்தியாவோட செலவுகள் கம்மியாகும். அதனால டாலர் விலை இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அடுத்து ரியாலிட்டி ஸ்டாக்ஸ், அடுத்தது ஃபார்மா, ஆட்டோ ஸ்டாக்ஸ், எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸ் இதெல்லாமே ஏறி இருக்கு. ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக மேலே ஏறி இருக்கு கம்பேரிங் டு லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ். நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ லாஸ்ட் 5 yearsல 31% இயர் ஆன் இயர் கொடுத்துருக்கு. நார்மலாக பார்த்தீங்கன்னா 12 to 13% தான் ஒரு நிஃப்டி 50யோட ரிட்டர்னு. நம்மளோட ஸ்டாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதோட டபுள் மடங்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. 31% லாஸ்ட் 5 yearsல ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இன்னைக்கு நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் மேலே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் E2E நெட்வொர்க்கிங் கிளவுட் பேஸ்ட் கம்பெனி, இதெல்லாமே ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ். ரைன் இண்டஸ்ட்ரீஸ், எஸ்ஜே இண்டஸ்ட்ரீஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நாளைக்கு நம்ம ஸ்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்த்துட்டு அதே மாதிரி நான் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். Until bye. Thank you.